இல்லையா? சரி, நேராக ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு நம்ம கடந்து போவோம். சரி, ஆதியாகம புஸ்தகத்தில் 50வது அதிகாரம் 20வது வசனம் எடுத்துங்க, வாசிங்க. சரி, கண்களை முடிச்சோம். ஒரு நன்றி செலுத்தும் பிதாவே, பரிசுத்த ஆவியானவர், இந்த நல்ல நாளுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல கூட ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக இடைப்பெறும்படியாக கேட்கிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் என்ன பேச நினைத்திருக்கிறோரோ இந்த வாரத்தில் ஆண்டவரே, கர்த்தர் எது மன்னாவா கொடுக்க நினைக்கிறீரோ கர்த்தர் கொடுக்க முடிச்சு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த காரியத்தை கடந்து போகிறதுக்கு முன்னுக்கு சில காரியத்தை சொல்லிட்டு போகிறேன். நான் இந்த பணத்தை குறித்து பேசி சில குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் ஆச்சா. இந்த 1.5 மாத காலகட்டத்தில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பணத்து குறித்து நான் பேசுறதுனால ஒன்று பணம் வரும், இல்லைன்னா பணம் போகும். ஏன்னா ஆண்டவர் அந்த பணத்து குறித்து ஒரு அவேர்னஸோ இல்லை ஏதாவது காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அப்போ ஆண்டவர் அதற்கு உண்டான காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ இல்லை ஏதாவது காரியத்தை நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கோ இல்லை ஆண்டவர் அதுக்கு உண்டான காரியத்தை நம்மளுக்கு ஏதாவது வகையில் வர வைக்கிறதுக்கு ஆண்டவர் செய்வார். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஊழிய காரியங்களே ஆண்டவர் அநேக தடவை எனக்கு கண்ணில் காட்டும் போது இப்படியாக ஊழியம் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஊழியம் ஜோஹர் மாநிலத்திற்கு ஊழியம் இருக்குது, ஜோஹர் தாண்டி வெளி மாநிலத்துக்கு போனால் அப்படியாக ஊழியம் இருக்குது, அதை தாண்டி வெளி தேசத்துக்கு போனால் வேறு மாதிரி ஊழியம் இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜெனரேஷனோட ஊழியங்கள் வேறு மாதிரி இருக்குது. அதே அந்த காலகட்டத்தில் இருந்த அவங்களோட ஊழியம் வேற மாதிரி இருக்குது. இதெல்லாமே ஆண்டவர் காட்டி 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 வரும்பொழுது கடைசியாக ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். என்னன்னா, அவ்வளோ விஷயத்தையும் அவ்வளோ அப் அண்ட் டவுன் அவ்வளோ சோர்வுகள் அவ்வளோ ஏமாற்றங்கள் ஊழிய மத்தியில் இருந்தாலும் ஆனால் ஆண்டவர் அப்போ சொல்லி புரிய வச்சார். என்னன்னா, ஆண்டவர் கையில் ஊழியத்துக்கு கொடுக்கப்படுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த காரியத்துக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்து தான் ஆண்டவர் அந்த பொறுப்பை கையில் கொடுக்குறார். அப்போ அதே போல இந்த பணத்தை குறித்து நான் பேசும் பொழுது ஆண்டவர் எதுக்கு இந்த பணத்தை குறித்து தன்னால போறேன்னா, அப்போ இந்த பணத்தை குறித்து இந்த வரவு செலவு இந்த கணக்கு போறது வருது, ஏற்றம் இறக்கம் தாழ்வு, இது அப்புறம் எது தொடணும் எது தொடக்கூடாது, இதெல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பாக இந்த பணத்தை நம்ம கையில எப்படியாக கொடுப்பாருன்னா, இந்த பணம் நம்ம கையில வசனம் இருக்கு. ஆண்டவர் கொடுக்கும் போது அவர் மடியில உழுது சரிந்து விழுற அளவுக்கு கொடுப்பாராம். அதாவது மடினா என்னன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்களா, இந்த மடி கிடையாது, சரிங்களா? இப்ப அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற முந்தானியை எடுத்து இப்படி விரிப்பாங்க, விரிச்சிட்டு அதில் தான் அரிசி கொட்டுவாங்க அம்மாவாலியா. அப்போ பெரிய பெரிய யார் சொல்லுவாங்க, பணக்காரர்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஜமீன்தாரர் இருக்கலாம், அவர்கள் நெல் வலியும் பொழுது அப்போ ஏழைப்பட்ட ஜனங்களுக்கு அரிசியாக கொட்டுவாங்க. அதுதான் மடி. அப்போ அந்த மடியே நிறைஞ்சி கீழே உழுவுற அளவுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு, அதாவது தூக்க முடியாத கனத்த அளவுக்கு அந்த அரிசிகள் அவர்கிட்ட சேர்ந்துருக்கும். அதே போல கர்த்தர் மடியில சரிந்து விழுவார்னு வசனம் இருக்குன்னா, பணம் அர்த்தம் என்னன்னா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பண வரவு ஆண்டு கொடுப்பார். ஆனா அது எப்ப நம்மளுக்கு கொடுப்பாருன்னா, சில காரியங்கள் சில காலகட்டங்கள் இதெல்லாமே நம்ம கடந்து வருவோம். கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அப்ப என்ன காரியத்தை செய்யறாரு சொல்லிட்டு அப்ப நம்மளுக்கு புரியும். எதற்காக பணத்தை குறித்து பேசுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே புரியும். ஏன்னா அநேக நேரங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சின்ன விஷயத்துல இருந்து ஊழியத்தை செய்யறோம், எல்லாம் போறோம் வரோம். இப்ப என்னன்னா, கஷ்டமான ஊழியத்துல மிக கஷ்டமான ஊழியம் என்னன்னா, இப்ப ஜெனிப்பெல்லாம் செய்வாங்க டிரான்ஸ்போர்டேஷன். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்றும் போது வரமாட்டாங்க வாங்க, சொல்லும் போது சொல்ல மாட்டாங்க வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களா இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதுவும் கணக்கு பார்க்குறார். ஆண்டவர் அதுவும் கணக்கு பார்க்குறார். அதை விட கஷ்டமான ஊழியம் என்னன்னா, இந்த வாரம் யார் சமைக்கணும், என்ன சாப்பாடு போடணும், அதுவும் இவன்ட்டு போய் சொல்லாமா வேண்டாமா, சொன்னா ஏதாவது சொல்லுவானா, சரியா? அதனாலதான் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, சாப்பாடே போடாதீங்கிறேன். பிகாஸ் ஏன்னா சாப்பாடு நம்ம போடுறது பெருசுல ஒரு பேரும் நம்ம சாப்பிட நினைச்சா இப்போ வெளியே போயிட்டு ஒரு 5 வெளி பகுதி வாங்கி சாப்பிட்டு போயிட்டு நம்ம கீழே போயிட்டு பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ ஆனால் இந்த இடத்துல நம்ம போடும்போது நம்ம இந்த வாரம் செய்வாங்க, அடுத்த வாரம் செய்வாங்க, அதுக்கப்புறம் நானே தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஐயோ இவங்க யாரு நம்மளை பற்றி சொல்றதுக்குன்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவங்க நல்லவங்க தான், நல்லவங்க இல்லைன்னு இல்லை. ஒவ்வொரு பேரும் நல்லவர்கள் தான். ஆனா பிசாசு ரொம்ப கட்டுவேன். தேவையில்லாத ஒரு சிந்தனை மண்டியில விதைச்சிருவான். அதை விதைச்சிடக்கூடாது சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா, இங்க இருக்கிறவங்கலாம் ஒரு வார்த்தை பேசுறதுக்கோ ஒரு வார்த்தை சொல்றதுக்கோ 10 வாட்டி யோசிக்கிறீங்க. முடிஞ்சா 2-3 நாள் ஒரு வாரமா டைம் எடுத்துக்கிறீங்க. அது வரைக்கும் நல்லதா இருக்குது. மாசாயெல்லாம் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? யோசிக்கவே மாட்டாங்க, வார்த்தை பராகணும் பரணும். ஆனா அதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்க, பாடுபடுவாங்க, எல்லாமே படுவாங்க. போன வாரம் நான் ஒரு சபைக்கு ஊழியர் செய்யறதுக்கு கடந்து போயிருக்கும் பொழுது அப்போ நான் மாசாயில் கொஞ்ச நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். மணி அங்கே 10:30 மணிக்கு சர்வீஸ். ஸோ இங்கே 9:30 போனேன்.
அப்ப சபை விசுவாசி ஒருத்தவங்க வந்துட்டு நல்ல ஆட்டு குழம்பு நல்லா பெரட்டி கிட்டி எடுத்து வந்து சபையில வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆட்டு குழம்பு நல்லா ருசியா பெரட்டி எடுத்து வந்து சபையில வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நானே கேட்டேன், இது என்ன கோயில் என்ன சாப்பாடா போடுறாங்க? சரியா, அன்னதானம் கொடுக்குறேன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஆமா வேலையா, அன்னதானம் யாருக்கு கொடுக்கப்படும்னா, அன்னதானனால என்னன்னா அது நம்மளுக்கு, அதாவது நிறைய பேர், நான் அது ஒரு வாட்டி யாருக்கு வேலை கொடுத்தேன், யாரும் செய்ய போறாங்க, நாங்கள் அவங்களுக்கு வேலை கொடுத்தேன். அன்னதானம்னா ஒரு நாள் நம்ம செய்வோம், கண்டிப்பா செய்வோம் அன்னதானம். கிறிஸ்துமஸ் டைமா இல்லை ஏதாவது டைம்ல நம்ம கண்டிப்பா செய்வோம். இப்ப இந்த அன்னதானம்னாலே என்ன காரியம்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு கேட்டரிங்ல ஆர்டர் பண்ணியோ அந்த சாப்பாடு போய் அவங்கள்ட்ட சாப்பாடு கொடுக்கறது அன்னதானம், அது கிடையாது. அன்னதானம் என்பது என்னன்னா, நீங்க வேர்வை சிந்தி நீங்களே உட்காந்து அண்டா உருட்டி சமைச்சு போட்டு வர 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 எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும். உனக்கு கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டுன்னா அந்த தானத்தை செலுத்தணும். எவனை கஷ்டப்படாம தானத்தை செலுத்தணும் வச்சுக்கோங்க, அதுக்குண்டான புண்ணியமோ அதுக்குண்டான கிரியைகளோ அதுக்குண்டான காரியங்களோ பார்க்கவே முடியாது. சரிங்களா? இப்ப அதுக்கு போறது மீண்டுமாக இந்த காட்சிக்கு வருவோமே. நான் வந்து வாசிச்ச வசனத்துக்கு நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறதுபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். சோ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம்தான், அநேகர் நம்மளுக்கு தீமை செய்யும்படியாக இந்த காலகட்டத்தில் எழும்பி வருவார்கள், எழும்பி இருப்பார்கள், ஏதாவது காரியத்தில் நம்ம ஈடுபட்டிருந்தோம்னா ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த தீமையை நன்மையா மாத்திடுவார். ஒருவேளை வந்துட்டு இதை செஞ்சிட்டோம்னா, இது செஞ்சோம்னா இவனால ஏற முடியாது, இதுக்கப்புறம் இவர்களால வந்துட்டு இதை தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலை எதுக்கு வருதுன்னா, ஒருத்தர் இல்லைன்னா ஒருவரோ இருக்கலாம், ஒரு கூட்டமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு இடங்களை வேலை இடமா இருக்கலாம், இல்லைன்னா வீட்டுலயா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட உறவினர்களா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சபைகளா இருக்கலாம். யாராவது நம்மளுக்கு தீமை செய்யறதுக்கு அவங்க வெளியாகும் பொழுதோ இல்லை தீமை செய்யறதுக்கு அவங்க நினைத்தாலோ இல்லை தீமை செய்திருந்தாலே கர்த்தர் இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்றார். அதாவது நீங்கள் எனக்கு தீமை செய்திருந்தா, மற்றவர்கள் நம்மளுக்கு தீமை செய்திருந்தா, ஆனா அதை நன்மையாக முடிய பண்றாரா தேவன். அந்த தீமையை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அப்படியே மாற்றி நன்மையாக மாற்றார். ஒருவேளை இப்ப இருக்கிற சூழ்நிலை, உங்களோட வாழ்க்கையில உங்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஏதாவது சூழ்நிலை தீமையான காரியம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா கவலைப்படாதீங்க. அந்த தீமையே போதும் ஆண்டவர் அதை நன்மையா மாத்துறதுக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்லா இருக்கிற செழிப்பான இடமோ நல்லா வந்துட்டு வசதியான இருக்கிற இடங்கள்ல போயிட்டு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தர் தூக்கவும் மாட்டார், எழுப்பவும் மாட்டார், அந்த இடத்துல கட்டவும் மாட்டார். ஏன்னா அதுல அவருக்கு போய் செய்யறதுனால அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி பாச சொன்னோம்னா அவருக்கு கிக் இல்லைங்களா. ஸோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் இல்லாத இடங்கள்ல தான் ஆண்டவர் மொழிய பண்றார். வனாந்தரங்கள்ல தான் ஆடுகளே ஓட பண்றாரு. வனாந்தரங்கள் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, காரியங்கள் செயல்படுத்துறார். அப்ப இப்படிப்பட்ட காரியம் போது நம்மளோட வாழ்க்கையில தீமையை கத்து நன்மையா மாத்துறாரு. இப்ப சில தீமையை எப்படி ஆண்டவர் நன்மையா மாத்துறாரு, ஒரே ஒரு கதையை பார்த்துட்டு சம்பவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 வாசிக்க ஆரம்பிப்போம். போதும் இருங்க, நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த வீட்டில் போயிட்டு பொறுமையாக வாசிங்க. இந்த 4வது அதிகாரத்தில் 4, 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 வசனங்கள்ல மாத்திரம் வாசிப்போம். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, ஒரு ஊழியக்காரன்னா ஒரு வேலைக்காரர். அந்த வேலைக்காரர் யாருக்கு வேலை செய்து வந்தார்னா எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அப்போ செய்யும் பொழுது அவர் செத்து போயிட்டாரு. செத்து போன கையோட அவரோட மனைவி பிள்ளைகள் அவர் எலிசா அந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும் பொழுது அவரை பார்க்கும் போது அந்த மனைவி கேட்குறாங்க, என்னோட வேலைக்காரர், அதாவது உங்களோட வேலைக்காரர், அதாவது என்னோட கணவர் உங்களுக்காக இத்தனை நாள் வேலை செய்திருந்தாரு, அந்த மாதிரி செய்திருந்தாரு, ஆனா அவர் மரித்து போயிட்டாரு. மரித்ததுனால அவர் கடனை வாங்கி குடும்பத்தை நடத்தியிருக்கிறார். அப்ப கடனை வாங்கி குடும்பத்தை நடத்தினால கடங்காரன் இப்ப கேட்கிறான், உன்னோட 2 பிள்ளையே கடனுக்கு பதிலா அவனுக்கு கொடுத்துரு, அவனை வச்சு சரியா கடனை தீர்த்துக்கிறேன், நீ பசாம போயிருன்னு சொல்லிட்டு அந்த மனைவிய சொல்றாங்க. அப்ப
அந்த விதவியாக இருக்கிற அவளுக்கு இந்த இடத்துல ஒரு நெருக்கமான சூழ்நிலை என்னன்னா, தேவனுக்காகவோ இல்லைன்னா ஒரு தேவன் மனிதனுக்காகவோ ஊழி செய்த ஒரு மகன், ஒரு பையன், ஒரு கணவர், ஒரு தகப்பன், அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் குடும்பத்தை நடத்தும் பொழுது எப்படிப்பட்ட குடும்பத்தை நடத்தியிருக்கிறார்னா, கடனை வாங்கி தான் சொந்த குடும்பத்தையே நடத்தியிருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. அதாவது கடனை வாங்கி சொந்த குடும்பத்தை நடத்தி, அது மட்டும் இல்லாம அவர் இறந்து போன கையோட அந்த கடன் யாரு மேல சுமையா மாறுதுன்னா, மனைவி மேல மாறுது. ஆனா மனைவி அதுக்குண்டான தங்கும் ஜவாப்னு சொல்லுவாங்க, பொறுப்பு. அதுக்குண்டான பொறுப்பை எடுத்துக்கொள்ளணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த யார் கையில இருக்கு? அந்த மனைவி கையில இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க பொறுப்பு யார் கையில வருது? பிள்ளைகள் கையில வரும். ஸோ அதனாலதான் அந்த வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த கடன் கொடுத்தவன் என்ன சொல்றான்னா, மனைவி கிட்ட, தாய் கிட்ட என்ன சொல்றான்னா, உன்னோட பிள்ளையை கடனுக்கு பதிலாக நான் எடுத்துட்டு போயிடுறேங்கிறான். ஸோ அதனாலதான் அநேக தடவை நான் சொல்லுவேன், அதாவது நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஒண்ணு உங்க பிள்ளையை தான் ஆசீர்வதிப்பார், இல்லைன்னா உங்களோட குடும்பத்தை தான் ஆசீர்வதிப்பார். ஓகே, உங்களுக்கு புரியுதான்? ஓகே, ஒரு காட்சி சொல்றோம், மேக் இட் டூ ஈஸி. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்க கெட்டதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேர பிள்ளைக்கு சாபம். அவ்வளவுதான். என்னடாவா பேர பிள்ளை தானே அப்படின்னு யோசிப்பீங்க, கிடையாது. அதுதான் ஒண்ணு வழியா இருக்கும். வேதத்தின் பிரகாரம் நம்ம என்ன காரியத்தை செய்தாலும் சரியா, அந்த சாபம் அப்படி நம்மளோட பேர பிள்ளை மேல கடந்து போகும், உங்க பிள்ளை மேல கடந்து போவாது. ஏன்னா வசனத்தின் பிரகாரம் நோவா பேலை கட்டுறாரு. பேலை கட்டி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஜலம் வத்தி போகுது. அதுக்கப்புறம் நோவா என்ன பண்றாருன்னா, திராட்சை பழம் இருக்குல்ல, திராட்சை பழத்தை நல்லா கிழிஞ்சி அது கொஞ்ச நேரம் அடகாட்டி அதுக்கப்புறம் அது ஒயினா மாத்தி நல்லா குடிச்சு மட்டையே படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் படுத்திருக்கும் பொழுது அவனோட பையன் ஒருத்தவங்க பார்த்துட்டு, அதாவது அப்பா ஒண்ணுமே போடாம படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஊர்வலம் சொல்லிட்டான், அவங்க குடும்பத்துல எல்லாமே சொல்லிட்டான். அவங்க அப்பா கடுப்பாய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரியா, சொன்ன பையனை சபிக்காம அவனோட பையனோட பையன் கானான் பேர பையனை சபிச்சிட்டாரு. அதனாலதான் வசனத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த கானான் தேசத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி காரியத்தை வந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்ப பேரன்கிட்ட தான் சாபம் போகணும். ஸோ அதனாலதான் நான் அநேக நேரத்தில் சொல்லுவேன், நம்ம சில இடங்கள்ல நம்ம கடந்து போகும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற ஆவிக்குரிய மண்டலங்கள் எப்படிப்பட்ட காரியமா இருக்கு நம்மளுக்கு தெரியாது. நம்ம தொடுறது பெருசு இல்லை, அவருதான் தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு உங்களுக்கு மட்டும் பாதிப்பு வராது. உங்களோட பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வரும், உங்க பேர பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வரும். ஸோ எதுக்காக இந்த காரியத்தை கொண்டு வந்தேன்? இது ஒரு ஃப்ளோல வந்துட்டேன், சரிங்களா? அது எலிசா, சரிங்களா? இப்ப மீண்டும் அந்த எலிசா வருமே. இப்ப அந்த தகப்பன் இருக்கிறார்ல, இப்ப அந்த தகப்பன் வாங்கின கடன் எல்லாத்தையும் யாருக்கு கொடுக்கணும்னா, அந்த யார் கொடுக்கணும்? குமாரர்கள் படிக்கணும். அப்ப அந்த குமாரர்கள் அடிக்கணும்னு முடிவு பண்ணி, அந்த தாய் சுயநலமா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நீ கூட்டு போயிரு, நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்துடலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம அந்த எலிசா தீர்க்கதரிசி வரும்போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, அதாவது உங்க கூட தான் ஊழியம் செஞ்சான், உங்க கூட தான் வேலை செஞ்சான், அவன் செத்து போயிட்டான், இப்ப கடன் வேற வாங்கிட்டு போயிட்டாரு, இப்ப அந்த கடனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கும் பொழுது இப்ப எலிசா அவரை பார்த்து கேட்டது என்னன்னா, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒரு ஊழியக்காரன் அந்த வீட்டை, அந்த விதவை வீட்டை பார்த்து கேட்கிறாரு அந்த விதவை கிட்ட, இப்ப இவ்வளவு காரியத்தை சொல்றேன், இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது, ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேது அவங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? என்ன வேணும்னு சொல்ல தெரியாதுல்ல, பிகாஸ் ஏன்னா அவர் என்ன கொடுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அப்ப அதே போல இவர் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் அவரே பதில் கொடுக்குறாரு. உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. உன் வீட்டுல என்ன இருக்கு என்று கேட்கும் பொழுது அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு எதுவும் இல்லை என்றாள். உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா அவள் என்ன சொல்றா? என்கிட்ட என்னதான் இருக்குங்கிறான். என்ன இருக்கு கேட்டா என்ன இருக்குங்கிறா. வடிவேல் டைலாக் வருதுல்ல, சரிங்களா? இங்கிருந்து எடுத்துருக்கானுங்க கூட தெரியாது. சோ அப்ப என்ன இருக்கு கேட்கும் போது ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது, அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, சரி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நெய்பர்ஸ்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுனா, ஒவ்வொரு பேர்த்துலயும் பாத்திரமோ குடமோ இருந்துச்சுன்னா அதெல்லாமே போர்வோ பண்ணிட்டு வா, கடன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு எடுத்து வர சொல்றாங்க. அப்ப அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா, அந்த மகன் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு நெய்பர்ஸ்ல போயிட்டு, நெய்பர்ஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டு வரக்காரங்க.
ஒவ்வொரு பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்டயும் போயிட்டு என்ன பண்ணணும்னா, போயிட்டு ஒரு பாத்திரத்தை கடன் வாங்கிட்டு வா, போர்வ் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த நாட்கள்லாம் கொடுப்பாங்க, இப்ப கேட்டோம்னா கொடுக்க மாட்டானுங்க. ஆமென். சரிங்களா? அப்ப அந்த நாட்களை கேட்கும் போது ஒவ்வொரு பேர் கொடுத்த எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அவ்வளவே பாத்திரத்தை எடுத்து வந்திருக்காங்க. எடுத்து வந்த பிறகு அதுக்கப்புறம் எலிசா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆமென், நீயோ ஒரு 2 பையனோ ஒரு ரூமுக்குள்ள போங்க, அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்குங்க. எல்லாத்தையும் அடுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆமென், உங்க கையில எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை வந்துட்டு எல்லா பாத்திரத்திலும் ஊத்துங்குவார். அப்ப எல்லா பாத்திரத்திலும் ஊத்த போகும்போது, ஒவ்வொரு பாத்திரத்திலும் ஊத்தும் போது அந்த அதே போல இவ்வளவு என்ன பண்றா சொல்லுங்க, இவ்வளவு என்ன பண்றாள்னா போயிட்டு கடன் வாங்குறா, அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போறா, இருக்கிற ஒரு எண்ணெயை எடுத்துட்டு போயிட்டு ஊத்துறா. சரிங்களா? ஒரு கேள்வி கேளுங்க. இப்ப உங்க ஊழியக்காரனோ இல்ல யாராவது ஊழியக்காரனோ என்ன நம்பாதீங்க, சரியா? சரிங்களா? இப்ப யாராவது வந்துட்டு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கையில காசு இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல என்ன இருக்கு, சரியா, எண்ணெய் தான் இருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் உங்க புருஷனும் உங்க பிள்ளையும் சேர்ந்து ரூமுக்குள்ள போந்து ஜாமாலாம் எடுத்து அடிக்கி அதுக்குள்ள எண்ணெய் ஊத்துக்கணுங்கன்னா போச்சு, கலண்டிடுச்சு வருங்க. அப்படிதான் யோசிப்போம், ஆமாவா இல்லையா? சரியா? இவர்கிட்ட போய் சொன்னோமா, சம்டைம்ஸ் இம்பாசிபிள் திங்ஸ், அதுலதான் ஆண்டவர் சில காரியங்களை, சில மறைப்பொருளை, சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கார். நம்ம வாழ்க்கையில எது இதெல்லாம் நடக்காதோ, எது இதெல்லாம் நடக்கவே முடியாதோ, இல்ல நடக்கவே சூழ்நிலைகள்லையோ, அதுலதான் கர்த்தர் சில கிரியைகளை செய்யறார். அப்ப இந்த இடத்துல ஒண்ணுதான் நான் பார்த்து வியந்த காரியம் என்னன்னா, அந்த ஊழியக்காரர் தான் அப்படி சொல்றாருன்னா, இவ்வளவு என்ன பண்றாருன்னா அப்படியே நம்புறான். அப்படியே நம்பி தன்னோட மகனை உள்ள கூட்டி போயிட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு வருதுன்னா மகனுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஆனா அந்த எண்ணெயை ஊத்துனா அத்தனை பாத்திரம் நிரம்புன்னு சொல்லிட்டு எப்படி நம்பலாம்? எப்படி ஜெபிக்கணும் கூட சொல்லி கொடுக்கல. அவ ஜெபிச்சர் கூட மாட்டா அதுல. அப்ப அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு எண்ணெயை ஊத்துறா. சரிங்களா? ஒவ்வொரு எண்ணெயை ஊத்தும் பொழுது வசனம் வாசிங்க, 4வது வசனம். வார்த்தாள். அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவள் என்ன பண்ணிருக்காருன்னா, அவ பிள்ளைங்க கண்ணு மண்ணுக்காக ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி இருக்கு. குறைஞ்சது ஒரு 10 அண்டா இருந்துச்சுன்னா 10 அண்டால என்ன வந்திருக்கு? எண்ணெய் வந்திருக்கு. சரிங்களா? அந்த எண்ணெய் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்கிற, கீழே வாசிங்க. அதாவது இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது வேற பாத்திரம் இருக்கான்னு சொல்லிட்டு அவ கொண்டு வர சொல்றா. வேற பாத்திரம் சொல்லும் போது அந்த மகன் சொல்றான், இல்ல வேற பாத்திரம் முடிஞ்சுமா, எல்லா பாத்திரம் முடிஞ்சு சொன்ன கையோட அவளுக்கு இது வரைக்கும் நிக்காம வந்த எண்ணெய் நின்று போச்சு. இது வரைக்கும் நிக்காம வந்த எண்ணெய் நின்று போச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னா ஒன் டைம் தான். அந்த டைம்ல அந்த சீசன்ல நீங்க காத்திருந்த ஜெபத்துக்கு எவ்வளவு காரியம் உங்களுக்கு வேணுமோ அதுக்குண்டான காரியத்தை உங்களுக்கு அப்படி கொடுத்துருப்பா. இப்ப அவளுக்கு என்ன காரியத்தை கொடுத்ததுன்னா, அவள் அத்தனை எண்ணெய்களும் இங்க பாருங்க, அவள் அத்தனை பாத்திரமும் நிரப்பி அந்த பாத்திரத்துல இருக்க எண்ணெயெல்லாம் போயிட்டு இத்தனை லிட்டருக்கு போயிட்டு அவள் வித்து 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 அந்த காசை எடுத்து அந்த கடனை கட்டணும், அதுக்கப்புறம் சொந்த குடும்பத்தை பார்க்கணும், அதெல்லாமே பார்த்துருக்கணும். ஆனா ஒருவேளை கர்த்தர் அந்த எண்ணெயை அவன் வீட்டுல ஊத்திக்கிட்டே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணெய் அவள் ஊத்த வருதுன்னா ஏதோ ஒரு படத்துல ஒரு பானை, அந்த பானைக்குள்ள என்ன போட்டாலும் வருமா? சரிங்களா? அந்த மாரி அது வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுல என்ன காரியம் அவளுக்கு இருக்கு? சோம்பேறி ஆயிடும். அவ மூளை வேலை செய்யாது, அவ உட்கார்ந்த இடத்துல அப்படி எல்லாமே இருந்திருப்பான். ஆனா ஆண்டவர் அவளோட ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை அவகிட்ட இருந்தது வெறும் எண்ணெய் மாத்திரம் தான். அந்த எண்ணெயை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா பெருக பண்ணி அதை வர்த்திக்க பண்ணி அதையே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அத்தனை பாத்திரங்கள் நிரம்ப மட்டும் இல்லாம அதையே போய் மற்றவர்களுக்கு விற்று அந்த காசை எடுத்து அவ என்ன பண்ணோம், கடனை கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆனா இந்த இடத்துல சரி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா நான் என்ன காட்டி சொல்ல வரேன்னா, இன்கேஸ் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, ஒரு பண ரீதியாகவோ இல்லை ஏதாவது ஒரு ஆஸ்திகளோ இல்லைன்னா ஏதாவது பொருட்களோ ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த அந்த காலகட்டத்துல மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி வருமா கேட்டா வராது. அதுதான் இந்த இடத்துல வசனம். ஏன்னா அவ என்ன அந்த அடுத்த பாத்திரம் இருக்கான்னு கேட்கும் பொழுது பாத்திரம் இல்லைன்னு தன்னோட மகன் சொல்லும் போது இதுக்கப்புறம் பாத்திரம் இல்லாதனால அந்த எண்ணெய் ஊத்துனா வேஸ்ட் ஆயிடும், ஆமா இல்லையா? அதனால அந்த எண்ணெய் நின்று போயிடும். அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நல்லா கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் திடீர்னு பார்த்தா என்னடா அது ஏதோ வானத்திலேருந்து பலகனி திறந்து நம்ம வீட்டை நிரப்பின மாதிரி அவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணமா இருந்திருக்கலாம், இல்லை அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்லைன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாமே நடந்திருக்கும். ஆனா அது அந்த காலகட்டத்தில் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்குமான்னு கேட்டா
இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலிசாவுக்கு பாருங்க 7வது வசனம் வாசிப்போமே. ஜி ஜி சரி, அவ்வளவுதான். ஐ மீன் மீதி எடுத்து போயிட்டு உங்க குடும்பத்தையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜீவன் பொழைச்சிக்கணும். நம்மளோட பாஷை சொன்னா பொழைச்சிக்கணும். ஐ மீன் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா சில நேரத்தில் கர்த்தர் சில ஆசீர்வாதங்கள் நம்ம கையில் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, உங்ககிட்ட அநேக கடனாக இருக்கலாம், இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இந்த நாளில் இந்த டைமில் இந்த சீசனில் எனக்கு இந்த காலகட்டத்தில் ஐ மீன் எனக்கு இவ்வளோ பண தேவை இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தில் நம்ம ஜபத்தில் வைத்துக்கிட்டே இருப்போம். ஐ மீன் ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு மூலமாக நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுப்பார். ஐ மீன் ஆனால் அதே ஆசீர்வாதம் அந்த காலகட்டத்தில் அந்த கடன் அடிக்கிறதுக்கோ இல்லை அதுக்குண்டான அந்த சூழ்நிலையை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அந்த சூழ்நிலையை மேற்கொள்றதுக்கு மாத்திரம்தான் அந்த காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருப்பார் தவிர்த்து ஐ மீன் அதே காரியத்தை நம்மளுக்கு வாழ்க்கை தோறும் கொடுப்பாரா கேட்டால் வாழ்க்கை தோறும் கொடுக்க மாட்டார். ஐ மீன் அதில் எந்த அளவுக்கு நம்ம மிச்சம் மீதி சேர்த்து வைத்து ஐ மீன் நம்மளோட ஜீவனையே நம்ம காப்பாற்றிக் கொள்ளணுமோ, நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றுறோமோன்னு சொல்லிட்டு நம்ம தான் தீர்மானிக்கணும், நம்ம தான் கொண்டு போகணும். அதனாலதான் இந்த நாள்ல நான் ஒரே ஒரு காட்டேன். இப்ப அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப அதே சூழ்நிலை வச்சுக்கோங்க. இப்ப நம்மள அதே சூழ்நிலை தான் அநேக பேர் இருக்கிறோம். அநேகர் பேர் இருக்கிற காரியம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற வருமானத்தை விட நம்ம கிட்ட இருக்கிற செலவுகள் இல்லைன்னா அதை விட இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் சொல்லுவோம் தமிழ்ல, கமிட்மெண்ட்ஸ் தேவைகள். சரிங்களா? கமிட்மெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது நம்ம மாசம் வீட்டு காசு, காடி காசு, அதுக்கப்புறம் வந்துட்டு கரண்ட் காசு, தண்ணி காசு, அப்புறம் வந்து பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்களுக்கு உண்டான காசுகள், அதுக்கப்புறம் செலவு ஜாமா காசு, அப்புறம் ஒவ்வொரு காரியங்கள் இதெல்லாமே இருக்குல்ல. இது ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம உட்காந்து பட்ஜெட் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம சம்பளத்தை எடுத்து மீதம் இருக்கு பார்த்தோம்னா மீதியில் ஒரு 200 ஒரு 100 தான் இருக்கும். அது வச்சுடா இப்படா குடும்பத்தை நடத்தும்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கும் பொழுது அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்குள்ள உட்கார்ந்து போகும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னாரு. 85 2000 மற்றும் 2000 அந்த வருஷத்துல இருக்கிற பிள்ளைங்களை மாத்திரம் தான் நீ பார்க்கணும். 85 எத்தனை பேர் 85க்குள்ள பிறந்திருக்கீங்க? 2000க்குள்ள 85 1985 2000க்குள்ள இருக்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. நீங்க இது மட்டும்தான், இந்த 15 வருஷம் ஜெனரேஷன் மட்டும்தான் என் கையில் இருக்கு. அதுக்கு மின்னுக்குள்ளவங்களோ அதுக்கு நான் பொறுப்பல்ல. அவர்கள்ட்ட நான் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், என்ன சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதுக்கப்புறம் இந்த 2000 இந்த 2000க்கு அப்புறம் 2001க்கு அப்புறம் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போனஸு. ஆடியில் ஒருத்தன் வர மாதிரி, சரிங்களா? சரிங்களா? ஆடியில் ஒருத்தன் வந்துட்டு கேட்குற மாரி அவனுக்குலாம் போனஸ் வந்து கேட்டு போவானுங்க. ஏன்னா இந்த 2000க்கு மேலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அறிவு கூடுதலாக இருக்குன்னா அவர்கள் உட்கார்ந்த இடத்துலயே தனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு உண்டான காரியத்தை அவர்கள் என்ன பண்ணிக்குவாங்கன்னா பெற்றுக்கொள்வார்கள். சரிங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா சரியா? எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த 2000க்கு மேலே பிறந்தவங்க கைங்க பண்றாங்கன்னா, தனக்கு காசு வேணும்னா சரியா வீடியோ கால்லவா நான் காட்டுறேன், காசு கொடு. இதுதான் இந்த ஜெனரேஷனோட காரியங்கள். பிகாஸ் ஏன்னா அவங்களோட மோட்டிவ், ஐ நோ ஹவு டு மேக் மணி. புரியுதா? எனக்கு இந்த நாளில் இப்போ நம்மளும் இந்த 85லேருந்து இந்த 2000க்குள்ள இருக்கு தெரியுமா, இவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? எப்படி காசு சம்பாதிக்கணும்னு தெரியாது. சரியா? எப்படி காசு சம்பாதிக்கணும்னு தெரியாது. ஆனால் சில நேரத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் கொடுத்துருப்பார், இது எப்படி பயன்படுத்தணும் கூட தெரியாது. சரிங்களா? ஆனால் இந்த 2000க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு திறமை இருக்கோ, அவனுக்கு வந்துட்டு ஞானம் இருக்கோ, அவனுக்கிட்ட வந்துட்டு அந்த இடத்துல அந்த கெப்பபிள் இருக்கோ, இது இருக்கோ, அதெல்லாம் அவன் யோசிக்க மாட்டான். ஆனால் அவன் சம்பாதிச்சிருவான். ஏன்னா வசனம்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு மலை மேலேயே பிசாசு ஏறி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பிசாசு சொல்லுவான், நீ என்னை தாழ பணிந்துக்கோ, உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாத்தையும் உங்க கையில் கொடுத்துறணுங்குவான். சரிங்களா? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதை விட சுலபமான இடத்துல நம்ம ஏறிடலாம். பிசாசுட்டு போயிட்டு தலையை கொடுத்துடலாம், அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனா நீங்க உங்க தலையை கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? உங்களோட ஆத்மா வேணும். உங்க ஆத்மாவை நொறுக்கழிச்சிருவான்.
சரிங்களா? எந்த அளவுக்கு கொண்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அது மேபி வேற டைம்ல சொல்றேன். ஐ மீன் ஆனா இந்த சூழ்நிலை ஐ மீன் இந்த சூழ்நிலை பார்க்கும்போது அந்த விதவை கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? ஐ மீன் எண்ணெய் மாத்திரம் தான். ஐ மீன் அவகிட்ட இருந்தது 2 ஆம்பளை பையனுங்க. சரிங்களா? 2 ஆம்பளை பையனுங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையை பிரிவென்ட் பண்ண காப்பாத்துறதுக்கு அந்த கடன்காரட்டிருந்து ஆண்டவர் காப்பாத்துறதுக்கு தான் அந்த தீர்க்கதரிசி உள்ள அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அவ எண்ணெயை வர்த்திக்க பண்றா. அதை வித்து அவ அந்த கடன் பிரச்சனை மீண்டு ஐ மீன் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசை வச்சு தன்னோட ஜீவனை பாதுகாத்துக் கொள்றான். ஐ மீன் ஆனா நீங்களும் நானும் இதே சூழ்நிலை இந்த வருஷத்துலயோ இல்லை இந்த வருஷத்துல சொல்லலாமா இல்லை 6ஆம் மாசத்துக்கு மேல சொல்லலாமான்னு தெரியல. ஐ மீன் சரியா? இல்லைன்னா நம்மளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம உள்ள கொண்டு வராரு. ஏன்னா இந்த பணத்தை குறித்து நான் பேசும்பொழுது எனக்கு தெரியும் ஒன்னே வாங்குவீங்க இல்லைன்னா வரும். ஐ மீன் ஆனா வாங்கிட்டீங்கன்னா வந்துடும். சரிங்களா? கன்ஃபார்மா வரும்போது அது மட்டும் தெரியும். ஐ மீன் ஆனா எப்ப வரப்போதே நம்மளுக்கு தெரியாது. ஐ மீன் ஆனா ஆண்டவர் அதுக்குண்டான பணத்தையும் அதுக்குண்டான காரியங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் ஏதாவது வகையில் நம்மளுக்கு கொடுத்துருவாருன்னா ஐ மீன் ஆனா அந்த இடங்கள்ல எப்படியாக நம்ம செயல்படுத்தணும், எப்படியாக நம்ம கொண்டு போகணும் நம்மளுக்கு தெரியும். ஐ மீன் அப்பதான் இந்த இடத்துல பார்க்கும்போது ஐ மீன் அவள்கிட்ட இருந்து வரும் அந்த எண்ணெய் தான். ஐ மீன் ஒருவேளை உங்ககிட்ட என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியலன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஐ மீன் ஆண்டவர் உங்ககிட்ட திறமை கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் உங்களோட ஞானத்தை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவர் கைத்தொழில் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான பலத்தை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா என்னதான் நம்மளுக்கு ஆரி தூக்குனாலும் எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிட்டு எவ்வளவுதான் சிரிச்சுட்டு வேலை செய்வாங்க ஒருத்தரும் இருப்பானுங்க. ஐ மீன் அப்படிப்பட்டவர்கள் கூட அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலை தான். ஐ மீன் நம்மளால முடியாது. சரிங்களா? ஓகேவா? நம்ம ஏன்னா ஒன்னே சில அநேகர் நானும் பார்த்துருக்கேன். அவன் என்னதான் பேசினாலும் அவன் அங்கேயே தான் வேலை செய்யறான். எப்படிதான் வேலை செய்யறான்னு நான் யோசிப்பேன். சரிங்களா? ஏன்னா அவர்களோட மோட்டிவ் என்னதான் பேசினாலும் எனக்கு சம்பளம் கொடுத்துட்டு ஆய மூட்டு போயிடும். ஆனா அவன் செய்யற வேலை சுத்தமாக இருக்கிறது ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவனுக்கு ரியாக்டே பண்ண மாட்டானுங்க. அது அவனுக்கு உண்டான ஒரு கலை. சரிங்களா? ஆனா இவ்வளவு காரியங்கள் இருக்கும் பொழுது ஒண்ணு என்னன்னா நம்மளோட காரியத்துல நம்ம இந்த நாள்ல ஐ மீன் ஒருவேளை இப்ப நீங்க கடந்து போறது தீமையா இருக்கலாம். ஐ மீன் தீமையான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், காரியங்களா இருக்கலாம். ஐ மீன் ஆனா ஆண்டவர் ஐ மீன் இந்த ஆதியாகம புத்தகத்துல 50:20 சொன்ன பிறகு தீமையை அவர்கள் நம்மளுக்கு பிறப்பித்தார்களாம். ஐ மீன் அவர்கள் நம்மளுக்கு தீமையை வர பண்ணினார்கள்னா அதே தீமையை கர்த்தர் என்ன பண்றாருன்னா அப்படியே நல்லதா மாத்துறாராம். ஐ மீன் ஆண்டவர் அப்படியே நன்மையாக மாற்றி கொடுக்குறாராம். ஐ மீன் ஏன்னா ஒருவேளை இந்த நேரத்துல இந்த சூழ்நிலை எவ்வளவு தீமையான சூழ்நிலை நம்ம அனுபவிக்கிறோமோ எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்குவோம். சரிங்களா? இந்த சிவாஜி த பாஸ் கணக்கு போட்டுக்கோங்க. 1 2 நான் கணக்கு பண்ற கேட்டா திருப்பி கொடுக்கறதுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி. சரிங்களா? எவ்வளவு தீமையான காரியங்கள் குடும்பத்துல உங்க சூழ்நிலை எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்களோ ஐ மீன் அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கன்னா ஐ மீன் ஆண்டவர் அதெல்லாம் நன்மையாக மாற்றுவார். ஏன்னா அநேக நேரங்கள்ல ஐ மீன் ஏன்னா ஒன்னொரு விஷயம் அதை விட மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா அது எல்லாமே இதுக்கப்புறம் இந்த காரியத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல இருந்தது ஐ மீன் சில ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிற காரியங்களை தள்ளை காட்டுவேன். ஏன்னா இப்ப மனுஷ ரீதியில நம்மளுக்கு என்னதான் தெரிந்தாலும் என்னதான் பண்ணாலும் ஐ மீன் ஆனா நம்மளை தாண்டி செயல்படுகிறது அநேக இடங்கள்ல ஆவிக்குரிய காரியங்கள் தான் செயல்படுது. ஐ மீன் அதனாலதான் ஆண்டவர் சொன்னா நம்மள ராஜாக்களும் ஆசிரியர்களும் வைத்திருக்கிறார் சொல்லிட்டு வசனம் இருக்கு. ஐ மீன் அப்ப ராஜாக்கள் உலகத்தை ஆள்பவர்கள், ஆசாரியர்கள் காணாத உலகத்தை ஆள்பவர்கள். ஐ மீன் இப்ப நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் நம்மளுக்கு தெரியாது. ஐ மீன் சரிங்களா? ஆனா இது எல்லாத்தையும் நம்மளோட வரவுகளையோ நம்மளோட செலவுகளையோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் முடக்க பண்ணுவோம். ஐ சரியா? ஏன்னா பிசாசுகளின் கிரியைகள் அது எப்பொழுதும் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஐ கொடுக்குற மாதிரி ஏதாவது காரியத்தை ஃபீல் கொடுக்கும். ஆனா எந்த நேரத்துல எப்போ கொடுக்கணும்னு தெரியா பிளான் பண்ணி பெருசா பிடிக்கணும். ஐ ஸோ அதனாலதான் நான் அநேக நேரங்களில் என்ன சொல்லுவேன்னா ஐ சில பொருட்களையோ சில காரியங்களையோ நம்ம தொற்றவும் கூடாது, எடுத்துடவும் கூடாது, நம்ம வச்சிருக்கவும் கூடாது, அந்த இடத்துல நிற்கவும் கூடாது. பிகாஸ் ஏன்னா ஐ அதுக்குண்டான ஞானமோ அதுக்குண்டான ஆவிக்குரிய வெளிப்பாடு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு புரிதானே சொல்லுவாருன்னு? ஓகேவா? புரியுதா இல்லையா? மண்டைய ஆட்டுறீங்க. சரியா? வேணுமோ ஒரு காரியத்தை எடுத்து காட்டுறேன். மேபி அடுத்த வாரத்துல இருந்து நான் பேசுறேன். ஏசியா புஸ்தகத்துல என்ன வசனம் எனக்கு தெரியல, 45 வெயிட் பண்ணுங்க, என் போன் அங்க இருக்கு. சரிங்களா? ஏசியா புஸ்தகத்துல இப்ப யாராவது 4 நட்சத்திரத்தை பார்ப்பீங்களா? 4 நட்சத்திரம் ராசி பலனு பார்க்க மாட்டோம்ல. சரிங்களா? ஆனா வேதத்தின் பிரகாரம் ஏசியா புஸ்தகத்துல தேவன் யோபுவை பார்த்து கேட்பாரு, ராசி நட்சத்திரத்தை படிச்ச எண்ணியே கேள்வி கேட்பியான்னு கேட்பாரு. ராசி நட்சத்திரத்தை படிச்ச எண்ணியும் கேள்வி கேட்பியான்னு கேட்பாரு. ஏன்னா நம்மளுக்கு ராசி நட்சத்திரத்தை பார்க்க முடியாத காரணம் என்னன்னா
பிகாஸ் ஏன்னா அநேக இடங்கள்ல நம்மளுக்கு புரியாது. ஐ மீன் அநேக ஆண்டவர் மறைப்பொருளாக வைத்திருக்கிறார், நம்மளுக்கு புரிந்து கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார். ஆனா இதெல்லாத்தையும் நான் பார்க்க சொல்றதுக்காக போயிட்டு இந்த கூகுளில் உட்காந்து தட்டி பார்க்கறதோ இல்லை வெளியே வந்துட்டு இந்த பூசா டிக்டாக் சொல்றது எல்லாமே கேட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கே பார்த்துதான் நல்லா இருந்திருக்கும். சிம்பிள். எதுக்கு அவன் டிக்டாக்ல வந்திருக்கானா? வியூவர்ஸ் கூட வரணும், வியூவர்ஸ் கூட வந்து லைஃப்ல உள்ள வரணும். லைஃப்ல உள்ள வரும்போது சரியா கன்னி ராசிக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னோம்னா 2 வெளி ஸ்டிக்கர் அனுப்புவான். அவ்வளவுதான். கன்னி ராசிக்கு நல்ல வார்த்தை சொன்னா 2 வெளி ஸ்டிக்கர் அனுப்புவான். சரியா? மதுரை ராசிக்கு 2 வார்த்தை சொன்னா 2 வெளி ஸ்டிக்கர் அனுப்புவான். இந்த மாரி 1000 பேர் 2 வெளியே போட்டா எவ்வளவு? 1000 பேர் 2 வெளியே போட்டானா 2000 வெளி. சரிங்களா? ஆனா அவனோட இதுல நான் பார்க்கும் பொழுது ஒரு வாட்டி பார்க்கும் பொழுது சும்மா உட்காந்து பார்ப்பேன், காடியில போட்டும் போது பார்ப்பேன், லைஃப்ல வந்துருவானுங்க, சரி தட்டி பார்ப்போம். ஒரு டைம் 300 பேர் உட்காந்துருப்பானுங்க, மறுநாள் 2 நாள் கழிச்சு பார்த்தா 400 பேர் உட்காந்துருப்பானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தா 500 பேர் உட்காந்துருப்பானுங்க. அந்த மாதிரி கண்டுபிடி பார்த்து வச்சுக்கோங்களேன். அவன் அதே தொழிலா பண்றான். அது அவனோட கலை. ஆமாவா இல்லையா? நம்ம என்ன பண்றோம்னா, சரி அவன் சொல்றதுதான் நன்மை, இதெல்லாம் நம்ம பண்றது எல்லாமே பண்ணிட்டு என்ன பண்றோம், உட்காந்து எல்லாமே செய்யறோம். ஆனா இவர்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டுது. அந்த நட்சத்திரத்துக்கு எல்லாமே படித்தது தேவன்னா, அந்த தேவன் சொல்ற காரியத்தை நம்ப மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நாட்கள்ல ஆண்டவர் எத்தனையோ தீமையான சூழ்நிலை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா யோபுக்கே ஆண்டவர் தீமையான சூழ்நிலையை அனுமதிச்சார். அவன்கிட்ட இருந்த வீடு போணுச்சு, அப்புறம் பிள்ளைகள் போணுச்சு, சொத்து போணுச்சு, ஆஸ்தி போணுச்சு, எல்லாமே போணுச்சு. அதுக்கப்புறம் அவனோட உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் போணுச்சு. ஆனா எல்லாமே போனாலும் ஆனா ஒரே ஒன்று பண்ணல, அவன் தேவனை மாத்திரம் விட்டு கொடுக்கல, தேவனை மட்டும் மறுதளிக்கல, தேவன் இடத்துல மட்டும் காத்திருக்கிறதுக்கோ அமர்ந்திருக்கிறதுக்கோ அவன் யோசிக்கவே இல்லை. அதனால அவன் எவ்வளவு இழந்து போனானோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படியாக கொடுத்தாருன்னா ரெட்டிப்பாக கொடுத்தாரு. வசனம் இருக்கு, யோபுவோட பிள்ளைகள் போல செல்வந்தர்களோ அலுவலவர்களோ இதுவரைக்கும் பூமியில இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னுக்கு மொத பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. அது எப்படி இறந்து போனாங்கன்னா 10 பிள்ளைங்களும் 9 பிள்ளைங்களா, 10 பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஒரு பில்டிங்குள்ள உட்காந்து ஜாலியா இருக்கும் பொழுது அந்த பில்டிங் உடஞ்சி உளுந்து செத்து போயிட்டாங்க. அப் டு நடக்கும். ஆனா அப்படிப்பட்ட யோபுவே கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தனால தேவன் அவர் வாழ்க்கையில செய்த நன்மைகளை அவரை பார்த்திருக்கிறார். ஏன் நான் இவ்வளவு கான்ஃபிடென்டா பேசுறேன்னா, நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். எப்ப இந்த பணத்தை குறித்து நான் பேச ஆரம்பிச்சனோ, இந்த பண ரீதியா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களா இருக்கலாம். அது மாத்திரம் இல்லாம 2வது விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் திறக்காத வாசல் பண ரீதியாகவும் இருக்கட்டும், ஆசீர்வாதம் ரீதியா இருக்கும், திறக்காத வாசல்கள் திறக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, கிராப் ஓட்டனா வீடு வாங்க முடியாது, காடி வாங்க முடியாது எல்லாமே சொன்னானுங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, இந்த பணத்தை குறிச்சு பேச ஆரம்பிச்சு தெரிய வந்துச்சு. கிராப் ஓட்டனா வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவா கேஷ்பேக்கு, சரிங்களா, எக்ஸ்ட்ராவா கேஷ்பேக்கு, சரிங்களா, பின்னாடி மொத்தம் 5 கோசம், சரிங்களா, கணக்கு போட்டுக்கோங்க, சரிங்களா. அதோட ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்க சொல்றாங்க, கேரள சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன், 10க்கு ஜேபி வீடு கேரள வீடு வேலை குறவா இருக்கு, போசி தமாவுக்குள்ள சத்துரு வெயிட் அப்படிங்கிறான். அப்படிதான் யோசிச்சோம். அப்ப இத்தனை நாளா வந்துட்டு இதுக்குண்டான வெளிப்பாடு நம்மளுக்கு வராதனால பிசாசு என்ன பண்ணிடணும், நம்மளை மறைச்சு வச்சிருவான். அதனாலதான் எடுக்கணும் ஒரு வாட்டி சொன்னேன். ஏசியா 43:5. அதாவது ஆண்டவர் வெங்கல கடத்தை ஊற்றி இரும்பு தாப்பால் உடைத்து அந்த காலத்தில் இருக்கிறையோ மறைபிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மறைந்திருக்கிற காரியங்களை ஆண்டு கொடுப்பாரா, அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை கற்றுக் கொடுப்பார். இப்ப இந்த அந்த காலத்துல எப்படி பொக்கிஷம் போனுச்சு, மறைந்து இருக்கிற இடத்துல எப்படி காரியங்கள் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய காரியங்களை நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு திறக்கிறது அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளா இல்லை. ஏன்னா நான் திறந்துருவேன். ஆனா அந்த காரியத்தை உங்களுக்கு நான் கொண்டு போனோம்னா அதுக்கப்புறம் நிறைய பாதிப்புகள் பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா சில விஷயங்கள் வேதத்தின் பிரகாரம் நம்மளுக்கு ஜனங்களுக்கும் தெரிஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிசாசுகள் பண்ண ஒவ்வொரு காரியங்களும் தந்திரமும் நம்ம ஒன்னொன்னுமா திறந்துட்டு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுப்பாயிருவாங்க. ஏன்னா இவ்வளவு காரியங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அவனை தொடலை. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன். எப்படி ஆண்டவரே அவன் கண்டுபிடிச்சான், எப்படி இதுக்கப்புறம் எப்படி பண்ண போறான் அவர் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சியை ஆண்டு காட்டினார். கபடியில் ஆடும் பொழுது, எத்தனை பேர் கபடியில் ஆண்டிருக்கீங்க தெரியாது. கபடியில் ஆடும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உள்ள போந்து ஒருத்தன் தொட்டுட்டுன்னா அவன் தன்னோட டீம்மேட்ஸை காப்பாத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், எப்படி இருந்தாலும் அவன் தொட்டுட்டேன்ல, அவன் எப்படி இருந்தாலும் என்னை வெளியே தள்ளிவிட தான் பார்ப்பான். வாலண்டரியா வந்து என்னை தள்ளிவிட தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு மற்றவங்களை தொட்டக்கூடாது, ஏன்னா நான் அந்த உள்ள கோட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப நான் உள்ள வந்து சொன்ன கையோட அவன் ஏன் வெளியே வந்தான், பிசாசின் கிரிகள் எதுக்கு வெளியே வந்துச்சுன்னா,
ஐமீன் இதுக்கப்புறம் நான் உள்ள தொற்றக்கூடாது. ஐமீன் ஆனால் நான் தொடுவேன். ஐமீன் நான் ஏன் முதல் சொல்லும் போதே சொன்னல 85லேருந்து 2000 அதுக்குள்ளே இருக்கிற ஜெனரேஷன் மாத்திரம் தான் என்னால் காப்பாற்ற முடியும்னா நான் சீரியஸாக சொல்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற ஜெனரேஷன் மாத்திரம் தான் காப்பாற்ற முடியும் தவிர்த்து உங்களோட பிள்ளைகளை என்னால் காப்பாற்ற முடியும் கேட்டால் என்னால் முடியாது. என்னாலே முடியலன்னா உங்களாலேயும் முடியாது. ஐமீன் ஏன் காப்பாற்ற முடியாது சொல்கிறேன்னா பிகாஸ் ஏன்னா எத்தனை பேர் நம்ம கேட்போம் அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு எங்கள் அம்மா அப்பாட்டிய உங்களுக்கு இது குடும்பமா தெரியலன்னு கேட்போம். அம்மாவா இல்லையா? அதே கேள்வி அதுக்கு வளர்ந்து வந்து நம்மளுக்கு கேட்குங்க. ஏன்னா நம்ம வளரும் போது ஃபோனில் வளரல, ஆனால் இந்த பிள்ளைங்க வளரும் போது ஃபோன்ஸில் வளர்றாங்க, டெக்னாலஜியில் வளர்றாங்க. சரிங்களா? அப்போ நம்மளை விட அதிகபட்ச அறிவோ ஞானமோ அவங்களுக்கு இருக்கும். ஐமீன் ஆனால் அந்த ஞானம் அறிவு பார்த்தீங்கன்னா அவர்களை இந்த பூமியிலையும் காப்பாற்றாது, மேல் உலகத்திலையும் காப்பாற்றாது. ஏன்னா அது எல்லாமே அழிவுக்கு நேரம் கொண்டு போயிடும். ஐமீன் சரிங்களா? அப்படி நான் ஒரே காரியத்தை முடிச்சிடுறேன். ஐமீன் நான் எவ்வளோ துன்பமான காரியம் கஷ்டமான காரியம் வந்திருந்தாலும் ஐமீன் கர்த்தர் மேலே நம்பிக்கையும் விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. விசுவாசம்னா நான் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் அது இல்லை. விசுவாசம் என்பது என்னன்னா எப்படி வந்துட்டு ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி என் முதலாளி என்ன தான் பண்ணாலும் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அந்த விசுவாசத்தோடு இருக்கும். ஐமீன் சரி அப்படி கண்களை முடிய ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். ஐமீன் மணியாச்சு. ஐமீன் நன்றி சொல்கிற பிதாவே பரிசுத்தாவே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவரே கர்த்தரோட வார்த்தை கேட்டு வண்ணமாக ஆண்டவரே கர்த்தர் புரிந்து கொண்ட வண்ணமாக ஆண்டவர் எங்களோட பேசுகிறாங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோட இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களோட ஒவ்வொரு தீமையான சூழ்நிலையை கர்த்தர் நன்மையாக மாற்றி அதுக்கு முடிக்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வர முடியாத காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் அடுத்த வாரத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக வர ஆண்டவரே பிசாசுக்கு செய்கிற ஒவ்வொரு தடைகளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அகற்றி போட முடியாது கேட்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கு பலனுடைய வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அழுத்தமான சூழ்நிலை, ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலை, ஒவ்வொரு ஆண்டவர் நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்க, கர்த்தரை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்க, கர்த்தரை மாத்திரம் நாங்கள் பற்றி இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பலப்படுத்துங்க, இடை கட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.